ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பொன்னான வாழ்க்கையை நான் மீட்டுத் தருகிறேன். நீ திரும்ப திரும்ப கேட்டதை அடையத்தான் போகிறாய். நான் அதை உனக்காகவே செய்து முடிப்பேன். கவலையே வேண்டாம், இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக இரு. உன் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுமா அல்லது நிலை மாறிவிடுமா, வாழ்க்கையே வீணாகிவிடுமா என்றுதானே உன்னுடைய பிரதான கேள்வியாகவே இருக்கிறது. உன் ஆசைகளின் நிலை என்ன என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மனிதர்களின் எல்லா ஆசைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறிக்கொண்டே இருப்பதில்லை. அனைவருக்கும் இது சாத்தியமே இல்லை. சில ஆசைகள், சில விருப்பங்கள், சில பிரார்த்தனைகள் கேட்டவுடன் உடனே நடந்துவிடும், உடனே நிறைவேறிவிடும். ஆனால் சில பிரார்த்தனைகள், சில வேண்டுதல்கள் நீண்ட நாள காத்திருப்புக்கு பின்புதான் நிறைவேறும். நமக்கான வெளிச்சம் கண்களுக்கு தெரியும். ஆனால் சில வேண்டுதல்கள் நிறைவேறாமலேயே வாழ்க்கையே கழிந்துவிடும். ஆசைகள் கை நழுவியே போய்விடும். எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் சமயத்தில், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சமயத்தில், அனைத்துமே என் சாயிநாதர் தான் என்று என்மேல் பாசமாக என்னை கை கூப்பி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்னை பிரார்த்தனையும் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஆசைகள் சற்று நிதானமாக உனக்கு நிறைவேறும் பொழுதும் அல்லது ஆசைகள் கை நழுவி போகும் பொழுதும் காற்றடித்தால் கலந்துவிடும் மேகம் போல உனக்கு என்மேல் இருக்கும் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வருகிறது, கரைந்து கொண்டே போய்விடுகிறது. சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லது ஆனந்தமாக இருக்கும் பொழுது, இன்பமாக இருக்கும் பொழுது இறைவன் மேல் வைக்கும் அந்த நம்பிக்கையை துன்பமான காலத்திலும், வேதனையான காலத்திலும், போராட்டமான காலத்திலும் இறைவன் மேல் வைப்பது இந்த மனிதர்களின் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறது. இப்படி நம்பிக்கை குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று உன் மனதில் எழும் கேள்வி எனக்கு புரிகிறது. நான் கூறுவதைப் போல் நீ என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைக்க வேண்டும். என்னிடம் நெருக்கமாக வர வேண்டும் என்று நான் உனக்கு கூறுவது உனக்கு புரியவில்லையா? என்னிடம் நெருக்கமாக வர வேண்டுமென்றால் என்னதான் சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், என்னதான் பிரச்சனையில் நீ ஆட்கொண்டிருந்தாலும், என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை பரிபூர்வமாக வைத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். என் மீது உன் நம்பிக்கை அசைக்கவே முடியாத இடத்தில் இருந்தால் நீ என்னை நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள சில பேர் ஆதாயங்களுக்காகவே என்னை நாடி வருகின்றனர். இது போன்ற எதிர்பார்ப்புகளுக்காகவே தங்களுடைய பக்தியை என் மேல் செலுத்துகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது சில சமயம் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாவிட்டாலோ, அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படி அவர்களின் கர்ம வினைகள் தொடர்ந்தாலோ, அவர்கள் என்மேல் வைக்கும் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எந்த காலத்திலும், என்ன சுத்தி என்ன காலத்திலும் அனைவருடைய ஆசைகளும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறியதே இல்லை, நிறைவேறியதே இல்லை. அதேபோல் அந்த இறைவனை அடைய தடையாயிருக்கும் என்ன ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதே இல்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதற்கான பின்னணியிலும் நான் தான் இருக்கிறேன். நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, என் ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? நான் கேட்டது எனக்கு
கிடைக்குமா கிடைக்காதா, என் வாழ்வில் மாற்றங்கள் வருமா வராதா என்று நான் கேட்கிற்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை. உன்னுடைய ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், உன்னுடைய வேண்டுதல்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத பட்சத்தில், உன்னுடைய ஆசைகள் நிறைவேறினாலும் நீ இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கையையும் நீ இறைவன் மேல் வைத்திருக்கும் பற்றையும் விலக்கிக் கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில், கட்டாயம் உன் ஆசைகள், உன் வேண்டுதல்கள், உன் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும். உன் வாழ்வே மாறும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்மேல் இருக்கும் அன்பையும் நம்பிக்கையையும் இழக்காதவர் எவராயினும் அவர்களுக்கு நான் நல்லதை செய்து கொண்டே இருப்பேன். உன் நிலையும் மாறும், உன் வாழ்வும் மாறும். இதுவும் கடந்து போகும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையே அவ்வளவுதான் பிள்ளையே. கஷ்டங்கள் வந்தாலோ சோதனைகள் வந்தாலோ என்னதான் நிகழ்ந்தாலோ இந்த சாயியின் பேரில் நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கை குறையாமல் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களே இந்த சாயியின் உண்மையான பிள்ளைகள், சாயியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும். இந்த நிலையும் மாறும். மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். இதுவும் கடந்து போகும். இது உன் சாயி தேவாவின் தெய்வ தீர்ப்புதான். இன்பத்தை மட்டுமே எப்பொழுதும் நாடிக்கொண்டே இருப்பவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல நேரிடும். ஆனால் துன்பத்திலும் எப்பொழுதுமே சாயி சாயி என்று என்னுடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருப்பவர்கள் இன்னும் நெருக்கமாக என் அருகில் வந்து இருப்பார்கள். நான் அவர்களை துயரை துடைப்பேன். எப்பொழுது என்னிடம் அதிகமாக நெருக்கம் கொள்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நிலை மாறிவிடாது, வாழ்வும் மாறிவிடாது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு. உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு. அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு. துணிச்சலோடு இரு. தைரியமாக இரு. கலங்கி நிற்காதே. போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே
கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதுணையான முடிவு, உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. என் அன்பு பிரியமே, வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்துதான் கிடக்கிறார்கள். உனக்கு 8 திக்கிலும் முன்னேயும் பின்னேயும், உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும் அனைத்து திசைகளிலும் உன் சாயப்பாவும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்ற பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன்னை கீழ்த்தனமாக பேசியவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னுடைய அன்பை உதறி சென்றவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன். உன் வழியை பின்பற்ற 1000 பேர் அந்த உன்னை ஏளனப்படுத்தினவர்கள் அனைவரையும் உன் பின்னால் வரவைப்பேன். உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் அறிவுறுத்தியதே இல்லை. எனவே போராடிக்கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. பாதைகளில் 1000 தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்றில்லை குழந்தையே. தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல் இரு. 1000 தடைகள் வந்தாலும் அதை முயற்சி செய்து கொண்டு தகர்த்து கொண்டே இரு. தவிர்த்து விட்டும் செல்லலாம் சில நேரம்.
சென்று வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனக்கவலையும் சோதனையும் சோகமும்? நல்லது கெட்டது என்பது எதிலும் உண்டு என் குழந்தையே. நீ அதை எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது உனக்கு நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் என்பதை அதுவே முடிவு செய்யும். பார்க்கிற பார்வையில்தான் இருக்கிறது அனைத்தும். உன் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை பொறுத்துதான் அனைத்துமே அமையும். எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டே இருக்காதே. இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேடாதே. வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தையே தேடாதே. இது மிகப்பெரிய முட்டாள்தனம் குழந்தையே. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடனே எப்பொழுதும் வாழாமல் எது நடந்தாலும் மோதி பார்த்து விடலாம், எது நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ். எது நடந்தாலும் உனக்கு அது மிக பெரியதாக தெரியாது. எல்லாமே சிறியதாகத்தான் தெரியும். நான் உனக்கு அருகில் இருக்கும் பொழுது வீணாக மனக்குழப்பம் ஏன்? நான் இருக்கிறேன். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம் கோபம், விரக்தி போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறி கொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்து விடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும்.
எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப் பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும், என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்திக் கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன், வந்து உன்னை காப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னோடு எப்பொழுதும் உன் சாயிநாதர் இருப்பேன்.
உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வர வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்குத் தரும் சத்திய வாக்கு. அனைத்தையும் மாற்றுவேன். என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக மாற்றுவேன். நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நேரமிது. நம்பிக்கையோடு இரு, கலங்காமல் இரு. நிச்சயமாக ஷீரடியிலிருந்து மங்களத்தை அள்ளிக்கொண்டு உன் வீட்டிற்கு நான் வருவேன். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம், முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. மனம் விட்டு வேதனை விலக்கிவிட்டு உனக்கான பாதையை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நமக்கான பாதை தென்படும். நாம் நிற்பது பயிற்சி களம்தான் தவிர அதுதான் வாழ்க்கையாகி முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால்
அந்த முடிவை எடுத்துவிட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை வயதை கொண்டே கணக்கிடாதே. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால், யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் வாழவே இல்லை என்பதுதான் புரியும். எதையாவது நினைத்து கொண்டு நிம்மதியை இழந்துவிட்டு கவலையோടെ வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம் என்பது அப்பொழுதுதான் புரியும். நமக்கும் நம் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிடிக்காததை செய்து நல்லவன் நல்லவன் என்று பெயரெடுப்பதை விட, மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுத்தாலும் தவறே இல்லை. வேதனையும் போராட்டமும் நிறைந்த வாழ்வில் காயங்களும் வலிகளும் மட்டுமே நம்மிடம் இருக்கிறதே என்று வருந்த வேண்டாம். அந்த காயங்களும் வலிகளுமே நம்மை வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம்.